அந்த வாழ்க்கை அனுபவத்தை ஒட்டித்தான் முகம்மது என்ற மனிதர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தெரிந்த விஷயங்களை கொண்டுதான் திருக்குர்ஆனை எழுதினார்கள் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? அப்படின்னா இந்த மாபெரும் பேரண்டம் ஒரு ஆற்றலிலிருந்து வந்தது என்பதும் அந்த ஆற்றல் இப்பொழுதும் விரிவடைந்து கொண்டிருப்பதால் தான் இந்த பேரண்டம் நிலைத்திருக்கிறது என்பதும் முகம்மது நபிக்கு எந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தெரிந்து கொண்டார் என்பதற்கு பதில் கூறுங்கள். டைம் இருக்கா? இது எக்ஸ்பேண்டிங் யூனிட்ஸ் போடுங்க. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்சிட்டி எக்ஸ்பேன்ஷன் போடுங்க. இது எக்ஸ்பேன்ஷன் ஆகக்கூடிய டைமென்ஷன். ஒவ்வொரு செகண்ட்லயும் இந்த யூனிவர்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குது அப்படின்னு ஒவ்வொரு செகண்ட்லயும் அது போகக்கூடிய தூரத்தை காட்டுறது. இப்படி இந்த எக்ஸ்பேன்ஷன் எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நேற்று சொன்ன ஒரு தியரி, அந்த பிக் பேங் நடந்து ஒரு நிமிஷத்திற்குள்ள, அதாவது ஒரு வினாடிக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றுக்கு பின்னால 30 சைபர்கள் போட்டால் எவ்வளவு இலக்கமாகுமோ அது அந்த அளவுக்கு ஸ்பீடு. அதாவது ஒன்றுக்கு பின்னால 30 சைபர் போட்டா என்னன்னு படிப்பீங்க, அந்த அளவுக்கு ஸ்பீடு அது போயிருக்குது. வணக்கம் சொல்லுங்க. முதல், அதாவது கடைசியாக கேட்கப்பட்ட கேள்விக்கு முதலில் விளக்கம் சொல்லிவிடுவோம். அதாவது அந்த முதல், அதாவது நேற்று வந்த கேள்வி, அதாவது முடிந்து போன விஷயம் திரும்பி அதுல இருந்தே கேள்வி கேட்கிறாங்க. அதாவது அந்த விரிவாக்கம், முன்னாடி அந்த விரிவாக்கம் ஒளியை விட மிஞ்சின வேகத்துல இருந்ததுனாலதான் அது அந்த விஷயம் மாறினதுனாலதான் கடவுள் சக்தின்னு சொல்றீங்க. சரி, அது ஒரு ஆற்றல்னு நீங்க சொல்றீங்க, அதை நீங்க கடவுள் சக்தின்னு சொல்றீங்க, நாங்க ஆற்றல்னு சொல்றோம். அதுக்கான காரணம் அதாவது எல்லையில்லா பிரபஞ்சம், அண்டம். அதுல நீங்க சாதாரண ரூமுக்குள்ள ஏற்பட்ட வெடிப்பு கிடையாது. எல்லையில்லா, அதாவது விரிஞ்சு கொண்டு இருக்கிறதே 30,000 கோடி எல்லை இருக்கும் போது மிக விரிந்த பரமந்த அந்த அண்டவெளியில ஏற்பட்ட அழுத்தத்தின் பேர்ல ஏற்படும் போது மிகப்பெரிய பெருவெடிப்பு தான் ஏற்படும். அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்திலிருந்து ஏற்பட்டதுதான் ஏன்னா எல்லையில்லா அண்டவெளி. பூமி வேணா இந்த பேனா மாதிரி ஒரு இடத்துல இந்த கை இருக்கு, இந்த கையை சுத்தி இருக்கிறது தான் வெளி. இந்த கை இதுக்கு முந்தி இல்ல, ஆனா அந்த வெளி இதுக்கு முன்னாடில இருந்து இருந்துச்சு, இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. வெளிக்கு வெளியில என்ன இருக்குன்னு கேட்டே போக முடியாது. அப்ப வெளிக்கு வெளியில என்ன இருக்கும்? 30 லட்சம் கோடி மைலுக்கு அப்புறம் இன்னொன்னு இருக்குன்னு சொல்லுவீங்களா? அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு? அப்ப அது கேள்வி விரிஞ்சுக்கிட்டே போகும். அப்ப வெளி எப்பயும் இருந்துச்சு. அந்த வெளியில ஏற்பட்ட காரண காரியமெல்லாம் ஏற்பட்ட ஒரு அழுத்தம், அந்த அழுத்தத்தை தான் ஆற்றல்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த ஆற்றல் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அது அறிவியல் பூர்வமா அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறத நம்ம அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி அதை சொல்லிவிடலாம். அதே மாதிரி ஒளியோட மிஞ்சின வேகத்துல போகுதுன்னு அதே அறிவியல் தான் சொல்லுது. அப்ப ஒளியோட மிஞ்ச முடியும் அறிவியல்னால. அந்த கருத்தையும் ஏத்துக்க மாட்டீங்க. மிஞ்சினதுனால தானே போனுச்சு, அப்ப அது அறிவியல் தானே. அப்ப ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி, அப்ப மிஞ்ச முடியும், அதையும் ஏத்துக்கணும். அதுக்கான முதல் விளக்கம். அப்புறம் உலகத்தை மட்டும்தான் ஒரு குரான்ல படிச்சதா நான் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் மேற்கொண்ட விளக்கம் தான் கேட்டுப்போம். இந்த உலகத்தை பறந்து விரிச்சுக்கிட்டே பிறந்த பிரபஞ்சம், நேற்று யூனிவர்ஸ், நிறைய யூனிவர்ஸ் ஐயா சொன்னாங்க. அதுல நிறைய யூனிவர்ஸ் படிச்சிருக்கேன். அந்த யூனிவர்ஸை நான் பறந்து விரிச்சுக்கிட்டே இருக்கேன்னா ஒரு பர்டிகுலரா சொல்லல, அனுமானத்தின் பேர்ல சொல்லலாம். உலகத்தை தான் அவர் படைச்சதா சொல்லியிருக்காரு. அதுவும் பூமி மனிதன் வாழ்றதுக்காக நேரடியா 3வது நாளே படைத்ததா, 2வது நாளே படைத்ததா சொல்லியிருக்கிறார். இது பல அவங்களே சொன்னாங்க ஒரு சமயத்துல, அதாவது எரிந்து கொண்டிருந்த பூமியிலிருந்து முதலே வரலன்னு பல கோடி வருஷம் எரிஞ்சதுன்னு சொல்லி ஒரு இடத்துல சொன்னாங்க நேத்தி. அப்ப எரிஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் சொல்லலையே. வானத்தையும் பூமியும் உருவாக்க நேரடா சொல்லிட்டீங்க. வானமும் பூமியும் எப்ப வந்துச்சு? உடனே 3 நாள்ல வந்துச்சா? அது அப்புறம் நீண்ட விவாதமா போயிடும், அது வேண்டாம். அந்த கேள்விக்கு பதிலாக அவங்க திரும்பி மறு விளக்கம் சொல்லட்டும். அப்புறம் முரண்பாடுக்கு புது விளக்கம் சொல்றாங்க அவங்க. முரண்பாடுனா என்ன? அதாவது ஒரே விபச்சாரத்துக்கு, ஒரே மது அருந்துதலுக்கு உள்ள தண்டனை கால அவகாசத்தில் மாறுபடுது. அதை தான் சொல்றேன். ஒரே விபச்சாரத்தை தானே, புதுசு ஆண் விபச்சாரம் பெண் விபச்சாரம் சொல்லிருக்கீங்க. ஒரே பெண் விபச்சாரம், அது ஆண் செஞ்சாலும் பெண் செஞ்சாலும் ஒரே, அதாவது அவங்க குழந்தைக்கு சொல்ல, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயம் இல்ல. 3 வயசுல குழந்தைக்கும் 25 வயசுல சாப்பிடுற விஷயம் இல்ல. அதாவது யார் விபச்சாரம் பண்ணுவா, யார் மது அருந்துவா? பெரிய மனிதர்கள் பண்ணுவாங்க அந்த விஷயத்த. அதாவது வயது வந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு சட்டம் போதும். ஏன் குழந்தைங்களுக்கு வேணா நீங்க சொல்லலாம் 3 வயசு குழந்தை 7 வயசு குழந்தைன்னு. வயது வந்தவர்களுக்கு ஏன் நீங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்களா? அந்த மாற்றம் மாதிரி அல்லாஹ்வுக்கு உட்பட்டது இல்லையா? 18 வயசுல அவங்க இவ்வளவு தூரம் யோசிப்பாங்களே, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளுமை அவர் கூட புகுத்தக்கூடாதா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இலை கூட
14:9 நினைக்கிறேன். அதை நான் வந்து பர்டிகுலரா ஒன்னும் சொல்றதுன்னா சொல்றேன். ஒரு இலை கூட என்னுடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுவதில்லை மரத்தில இருந்து. ஒரு விதை வந்து காஞ்சிருக்கா ஈரமாயிருக்காங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மனிதன் மேல ஆளுமை இருக்கிறதா சொல்றீங்க. அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஏன் 3 சட்டம் போடுறீங்க? முன்னாடி சொல்லுங்க. இப்படி நடக்கும்னு தெரியாதா? 18 வயசுல அடல்ட்ஸுக்கு தப்பு பண்ணாத, இதை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, பண்ணுனா இதான் சண்டம், திருடுனா கையை விட்டுனா அது நீங்க இப்ப திருடுனா இப்ப 3 மாசத்துக்கு முந்தி திருடுனா கையை விட்டு அதுக்கப்புறம் சுண்டு வரல விட்டு அப்படி மாத்திக்கலையா? கையை விட்டுனா கையை விட்டு தானே, அதே மாதிரி தான் தண்டனை போடணும். ஏன் மாத்துறீங்க அப்புறம் சட்டத்தை? இது நிறைய முரண்பாடு. நிறைய ஒரு முன்னுக்கு, அதாவது முன்னால் அருளப்பட்ட வசனம் பின்னர் வந்து அருளப்பட்ட வசனத்தை மாற்றி விட்டது நீங்களே சொல்றீங்க. முரண்பாடு இல்லையா அது? ஏன் மாத்துறீங்க? அதே குர்ஆன்ல தானே சொல்லியிருக்கு. அது வசனத்தோட சொல்றோம். அதாவது ஒரு இடத்துல வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது முன்னுரையில வந்து ஒரு விடயத்தில் மறந்திருந்தாலோ இல்லது இந்த வசனத்தை மாற்றி இருந்தாலோ இதை விட சிறப்பான வசனம் வந்து அருளப்படுறதுக்கு தான் நாங்க வந்து அதை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா என்ன? இது ஏன் தெளிவில்லாம இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. நான் வந்து மதத்தை சாடுறதுக்கு வரலைங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது என்னோட வேலையும் இல்ல. நான் இதுக்கப்புறம் இது என்னோட முதல் மேடை. சாதாரணமா ஒரு பொது விவாதத்துல நண்பர்கள் கூட எனக்கு நிறைய முஸ்லீம் நண்பர்கள் அவங்க கூட பண்ண வேலை எவ்வளவு பெருசுக்கு வந்துருச்சு. அவங்க இங்கதான் உட்காந்துருக்காரு ஹாஜி முகமதுன்னு. அவர் நண்பர்களோட வாதம் பண்ணும்போது என்ன இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தாங்க. நான் உங்களுக்கு நான் இப்ப உங்களை பார்த்து பேசுறது கூட எனக்கு ஒரு இதா இருக்குன்னா நான் வந்து ஏதோ எதிரான கருத்து சொல்லிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. எனக்கு நான் படிச்ச நிறைய புத்தகத்துல குர்ஆனும் ஒண்ணு, அதுல எனக்கு முரண்பாடு இருக்கு. முரண்பாடு அதை தான் நான் திரும்பி தெளிவுபடுத்திக்க தான் வந்திருக்கேன். நான் முரண்பாடு இருக்கு. அதை வந்து நீங்க உங்களோட மார்க்கத்தின் அடிப்படையில மட்டும் எனக்கு விளக்க கூடாது, மனிதனை அடிப்படையில விளக்கணும். நான் அதை புரிஞ்சுக்கணும். நீங்க திரும்பி நீங்கள் ஒரு குழுவாக இருங்க. அதுதான் மனிதர்களுக்கு தேவை. குழுவா தான் வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உணவு தேட வரும்போது குழுவா தான் வந்தா இப்படி ஒவ்வொரு நம்ம அதுல வந்து முரண்பாடே இல்லை. மனிதநேயம் தான். நம்ம எல்லாரும் சிறப்பா வாழணும். அதற்கு வந்த விஷயத்தில் நம்ம வந்து எல்லாரும் ஒரே எனக்கு புரிந்து கொள்ள இருக்கணும், மாற்றக்கூடாது. நான் வந்து கடவுள் சிந்தனைங்கிறத நான் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கடவுள் சிந்தனை எல்லாத்துக்கும் தாண்டின ஒரு விஷயமா. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி மனுஷன் மாறுவான், எல்லாத்துக்கும் சேர்ந்துன ஒரு விஷயமா இருக்கணும். அப்ப வந்து மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அடிமை விஷயத்திலும் சரி, மத்த நிறைய விஷயங்கள் முரண்பாடு படிக்க முரண்பாடாவே இருக்கு. அததான் நான் சொல்றேன். அப்புறம் முதல் அந்த விஷயத்துல தேனிக்கு திரும்பி அதை சொன்னாங்க. அதாவது நீங்க அந்த மனிதன் வந்து சொல்லி இருக்கிற அந்த ஒரு விஷயமா தான் அதை நான் திரும்பி சொல்ல வரலாம். அதாவது உடனே மறுத்துட்டேன். நேத்தி வந்து 1.5 மணி நேரம் வச்ச விவாதத்தை அவங்க 1 நிமிடத்துல மறுக்கலாம். இதெல்லாம் கிராபிக்ஸ். நீங்க வந்து அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. மனுஷன் வந்து குரங்களே வந்தா திரும்பி குரங்க மனுஷலே வந்தமே நம்ம பண்ணலாம்னு சொல்லி அவங்க வந்து 1900 அந்த ஹெலன் டார்வின் ஒருத்தர் இதுக்கு முன்னாடி டார்வினுக்கு முன்னாடி இருந்த 1959 வருஷத்துல இருக்கிற ஆதாரத்தை வச்சு சொல்லும் போது